வணக்கம். இந்தியன் என்ன அப்படின்னா, தமிழ் வழக்கேன், தமிழ் நாட்டை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு ஆள்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, தமிழ் வளர்ந்து சிங்கப்பூர் போயிட்டு, தமிழ் வளர்ந்து டெல்லிக்கு போயிட்டு, தமிழ் வளர்ந்து ஜப்பானுக்கு போயிட்டு, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் தமிழ் நாட்டை பற்றி பேசுகிறதுக்கும் தமிழை பற்றி பேசுகிறதுக்கும் தமிழன்கள் உலகத்தையே ஆண்டுக்கிட்டு இருக்கான். ஒரு அப்துல் கலாம் ராம்நாடை சேர்ந்தவர். அப்துல் கலாம் ஒரு தமிழன். அவருடைய பேர் எவ்வளோ ஒரு ரீச்சபிள் ஆகி எவ்வளோ ஒரு எத்தனை நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்தவர் அப்துல் கலாம் ஐயா. அவரை விடவா நீங்கள் தமிழை காப்பாற்றிட போறியா? தமிழ்நாட்டை காப்பாற்றிட போறியா? நாட்டை காப்பாற்றுதேன், தமிழை காப்பாற்ற போகிறேன். என்ன யாரையும் காப்பாற்ற முடியாது. ஒரு சில ஆட்களின் பிடிச்சி ஒரு சில ஆட்கள்லாம் ரோல் மாடலாக அவங்க வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நாடும் நம்மளுடைய சமுதாயமும் கரெக்டான ஒரு ஆங்கிளுக்கு போகும். இல்லை அப்படின்னா இந்த அரசியல் ரீதியாக நம்ம நாடு கீழணிக்கு போய் தமிழ்நாடு மட்டும் கீழே போயிடும், அகல பாதாளத்தில் போயிடும். நம்ம குமரி மாவட்டம் எங்கே இருக்குது? குமரி உள்ளே போயிடும். நம்மளுடைய ராமேஸ்வரத்துக்கு அப்புறம் இருக்க தனுஷ்கோடி இதே மாதிரி ஆயிரும். இது எப்படி அப்படின்னா செயற்கையினால் இல்லை, தீவிரவாதிகளால் இல்லை, அடுத்த நாட்டுனால இல்லை, இயற்கையே நம்மளை அழிச்சிரும். அவ்வளோ பெரிய ஒரு இயற்கைக்கு எதிராக நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தனை மூளை செலவழித்து உங்களை தயார்படுத்தி சமூகத்துக்கு போராடு, மதத்துக்கு போராடு, எவனாட்டு ஒருத்தன் நாட்டுக்கு போராடு, தேசியத்துக்கு போராடுன்னு எவனாட்டு சொல்லுதானா? இந்த மதத்துக்கும் ஜாதிக்கும் போராடுன்னு இருக்கான். இந்த உங்கள் கொள்கையே தவறு, மிகப்பெரிய தவறு, தேச துரோகம். இதுக்கெல்லாம் இடம் எங்கே எப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? தீகார போயிடுவீங்க நீங்கள். தமிழ்நாட்டில் இருந்து சமூகத்துக்கு போராடினவனும் இந்த கலவரத்தை தூண்டுறவனும் எங்கே நீங்கள் போவீங்க அப்படின்னா இந்திய வரலாற்று சட்டத்தின்படி நீங்கள் எங்கே இருக்கணும்? தேச துரோகிகள் எங்கே இருக்கணும்? எந்த ஜெயிலு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இருக்க வேண்டிய இடம்லாம் எங்கேன்னு தெரியுமா? அவ்வளோ பேரும் இந்த குற்றவாளிகள், அவ்வளோ பேரும் ஆயுதம் எடுத்தவன், ஆயுதம் வச்சிருக்கவன், அவ்வளோ பேர் நீங்களாம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? நீங்களாம் மிகப்பெரிய தீவிரவாதிகள், ஒரு தேச துரோகிகள். தீவிரவாதிங்கிற விட தேச துரோகம், நாட்டுக்கே நீங்கள் ஆவாதவங்க, தேச துரோகிகள் நீங்களாம். உங்களை தெரியாமல் உங்களை மூளை செலவழித்து உங்களை ஒரு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.